எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள், சில சண்டைகள், இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வரும்போது, நோயினுடையோட உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வரும்பொழுது நம்ம முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்மளோட நேரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜோசியரை தேடி போவோம். அவரும் ஜாதகத்தை பார்ப்பார். இந்த சனி இந்த கட்டத்தில் இருக்குது, இது இந்த கட்டத்தில் இருக்குது, ஏங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம், நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா சரியாயிடும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, விடாமல் 9 வாரங்கள் போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, விடாமல் போங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவார். போய் என்ன நவ கிரகங்களை 9 முறை சுற்றுங்க, இத்தனை நாள் சுற்றுங்க, அங்கே போய் தான தர்மங்கள் பண்ணுங்கள், இல்லை அபிஷேகம் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு சொல்லுவார் பரிகாரம். சொல்லிவிட்டு அவருக்கான ஃபீஸை வாங்கிப்பார். ஸோ இப்போ நான் இங்கே ஜோசியர்களை குறை சொல்ல வரல, இது குறையும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இந்த பரிகாரங்களின் மூலமாக நம்மளுடைய செயலோட விளைவை குறைச்சிட முடியுமா? முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன் காரணம்னா, இந்த பரிகாரன்றது ஒன்று லஞ்சமாக எடுத்துக்கலாம், கடவுளுக்கு கொடுக்குற லஞ்சம், இல்லை நாம் செய்த செயல்களை வீரியத்தை குறையதுக்காக அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களாக எடுத்துக்கலாம். ஆனால் இது எதுவுமே செல்லுபடி ஆகாது. நம்முடைய செயலோட விளைவை நாம் தான் அனுபவிச்சாகணும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இதை நம்மளால் வெல்ல முடியுமா? ஏன்னா நவ கிரகங்களுடைய பிடியில தான் இந்த பூமியில் இருக்கிற உயிர்கள்லாம் இருக்குது. அதுலேயும் மனித உயிர்கள் இந்த நவ கிரகங்களோட பிடியில் இருக்குது. பிடியில் இருக்குன்னா அதோடைய வேவ்ஸ், கதிர்வீச்சு, அதோடைய அந்த பவரில் தான் நம்மளுடைய எல்லா வித எண்ணங்களுடைய வேவ்ஸோடைய அதோடைய லிங்க் ஆகுது. அது மாறுற டைமில் நம்மளுடைய எண்ணங்களும் வேறு வேறு மாதிரி மாறும். இது எண்ணங்கள் வேறு வேறு மாறி வரணும்னா நமக்குள்ள ஆல்ரெடி அந்த பதிவுகள் இருந்தாகணும். ஸோ நம்ம முன்னால் பண்ண செயல்களோட இதெல்லாம் அந்த பதிவில் இருந்திருக்கும் நம்மளுடைய அணுக்களில். அப்போது அது எண்ணங்களாக நமக்கு ஆக்டிவேட் ஆகி நம்மளை திரும்பவும் அந்த எண்ணங்களுக்கு கூட கொண்டு போய் மாட்டி வைக்கும், சிக்கல்ல இல்லை நல்லதில் மாட்டி வைக்கும். இதை பண்ணுறது தான், இதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் நவகிரகங்களோட வேலை. சரி, இதிலேருந்து நம்ம வெற்றி பெற முடியுமா? நிச்சயமாக முடியும். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற கான்செப்ட் உண்மையிலேயே முடியும். இது சித்தர்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் ஒரு வழிமுறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்துடலாம். வீடியோ முழுக்க கேளுங்க, அப்போ தான் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் அந்த மெசேஜ் உங்களுக்கு புரிய வரும். இப்போது ஒரு பெரிய பணக்காரன் வீடு, கூட்டு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளே போனாலே அங்கே மகாலட்சுமி கடாட்சம் அப்படி இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் கடவுள் மேலே ரொம்ப விருப்பப்பட்டவங்க, கடவுள் கோயில் குளங்கள்னு நிறைய சுற்றுறவங்க. மகாலட்சுமினா உயிரை விட்டுருவாங்க, அந்த அளவுக்கு அவங்க மேலே பக்தி. இப்படி இருக்கிறதுனால அவங்க செல்வ செழிப்போட கூட்டு குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் மகாலட்சுமி அந்த வீட்டு பெரியவரோட கனவுல வருவாள். எப்பா, என்னோடய தங்கச்சி உன் வீட்டை பிடிக்க போகிறா, தரித்திரம் தலைவிரித்து ஆட போகுது, அதனால் இதுலேருந்து தப்பிக்க நான் உனக்கு ஒரே ஒரு வழி சொல்கிறேன். இது நவகிரகங்களோட வேலை தான், ஏதோ ஒரு கிரகத்தோட வேலை, விட்டுருங்க. அதனால் நீ இதுலேருந்து தப்பிக்க நான் ஒரு வழி சொல்கிறேன். என்னென்னா, உன் வீட்டில் நடக்கிற எதுக்குமே நீ வாயை திறந்து, அதாவது உன் வீட்டில் உன் தம்பிகள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கும் சேர்த்து இதை சொல்லிவிடு. வாயை திறக்கவே கூடாது. எந்த பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் கோபமோ எதுவோ படாமல் அமைதியாக சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலான்வாங்க. இவர் மறுநாள் காலையில் எழுந்துப்பார், அங்கே தம்பிகளெல்லாம் கூப்பிட்டு இப்படி சொல்லுவார், சரிப்பா அமைதியாக இருங்க அப்படின்னு. இப்போ தான் அந்த கெட்ட நேரத்தோட வேலை ஆரம்பமாகுது. இவங்க வீட்டில் அந்த அம்மா சமைச்சிட்ருப்பாங்க, வீட்டுக்கு பெரியவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது இவங்க உப்பை போட்டுட்டு கரெக்டான அளவு இருக்குன்னு சொல்லி போவாங்க. இன்னொருத்தங்க வருவாங்க, தம்பி பொண்டாட்டி, அந்த தம்பிங்க பொண்டாட்டியெல்லாம் வருவாங்க, ஒருத்தர் பை ஒருத்தராக. அவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கைப்பிடி உப்பை போட்டு அதை சுவைக்காமையே போயிடுவாங்க. எல்லாருமே உப்பு அதிகமாக போட்டதுனால அது கரிக்கும். எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுவாங்க, எல்லாரும் உட்காருவாங்க, இவங்க சாப்பாடு பரிமாறுவாங்க, ஒவ்வொருத்தராக சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்லான்னு தட்டை போட்டு உட்காரும்போது எல்லாம் உப்பு கரிக்கும். ஐயோ இல்லைக்கா, நீங்கள் போடுறதை நான் மறந்துட்டு நானும் போட்டேன் இவங்க சொன்னவனே தான் தெரியும் உப்பு கறிக்கணும். சரி, கணவன்மார்கள் அவங்க அமைதியாக போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை இந்த பெண்கள் மூலமாக கொடுக்கறதுக்காக கெட்ட நேரம் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க, அவங்களும் ஏதாவதையோ பண்ணுவாங்க, தெரியாமல் பண்ணிவிடுவாங்க. அயன் பாக்ஸ் பண்ணும்பொழுது இது துணி எரிஞ்சிடும், அதுக்கும் கணவன்மார்கள் அமைதியாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் அமைதியாக இருப்பாங்க. சில சமயங்களில் நல்ல வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறவங்க அன்றைக்கி சுத்தம் வைக்காமல் இருப்பாங்க, அதை பற்றி இவங்க கவலைப்படாமல் இவங்க சுத்தம் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கெட்ட நேரம் பார்க்குமா, என்னப்பா இந்த வீட்டில் கெட்ட நேரத்தோட இது அந்த வீட்டுக்குள்ளே முதல்ல சண்டையை ஆரம்பிக்கணும், அந்த சண்டையின் மூலமாக பிரச்சனைகளை ஆரம்பிக்கணும், பிரச்சனைகள் மூலமாக நோயை கொடுக்கணும், நோயை கொடுத்தா தான் அதோட வேலை முடிவு பெறும். ஆனால் இவங்களால் அந்த குடும்பத்தை அசைக்கவே முடியல. நவகிரகங்கள் பார்த்துச்சு, சரி இங்கே எதுவுமே பண்ண முடியலைன்னு சொல்லி அதோடைய கட்டம் முடிஞ்ச உடனே அது போயிடுச்சு.
அது என்ன காரணம்னா அவங்க அமைதியாக சாட்சித்தன்மையோட பார்த்தாங்க. இதை நம்ம வீடியோவோட பிற்பகுதியில் பார்க்கலாம். இப்போது பௌர்ணமி அன்னைக்கு பார்த்துருக்கீங்களா, கடலுடைய அலைகள்லாம் நிறைய எழுந்துக்கும். ஏன் காரணம்? ஏன்னா பூமிக்கும் மற்ற நவ கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்குங்க. அதோடைய ஆற்றலானது, காந்த ஆற்றலானது இந்த பூமியில் இருக்கிற காந்த ஆற்றலோட சேரும் பொழுது மாற்றங்கள் உருவாகும். இது கடல் நீர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எடுத்துக்கங்க. பூகம்பம் கூட சில சமயங்களில் அதை எடுத்துக்கலாம். கடல் நீர் எழும்பும் அந்த இதெல்லாம் வச்சு ஏதோ ஒரு காலகட்டம் அதை ஒவ்வொரு பூமியில் நடக்கிற விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் மனிதர்களுக்கு இது எப்படி பாதிக்கும்? என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நாம் செய்த செயலின் விளைவாக தான் இந்த உடம்பை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த உடம்பு முழுக்கவே செயலின் விளைவு தான் இருக்குது. இந்த விளைவுனால தான் இந்த உடம்பே கிடச்சிருக்கு. இதை நாம் அனுபவிச்சே ஆகணும். கட்டாயம் அனுபவித்து தீத்தா தான் அடுத்த பிறவிக்கு போக முடியும். அடுத்த பிறவியில் வேண்டான்னாலும் இதை நம்ம தீத்தாகணும். எப்படி இருந்தாலும் இதை தீத்தாகணும். ஸோ இது என்ன ஆகும்னா, அந்த கிரகங்களோட மாறுபாடு நடக்கும் பொழுது உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற பதிவுகள் இருக்கு இல்லையா, நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறீங்க எல்லா வித லிஸ்ட்டும் இருக்கும். அதை தான் சித்திரகுப்தன் கணக்கு போடுறான்றாங்களே, அதுதான் அர்த்தம். இது நடக்கும் பொழுது அந்த கிரகங்களோட ஆக்டிவேஷன் அங்கங்கே மாறும் பொழுது அதற்கேற்றார் போல் உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். இப்போது சுக்கிரனோட வீடுப்பா, சுக்கிரன் வந்தால் இந்த மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்னாங்கன்னா நல்ல விதங்கள் ஆக்டிவேட் ஆகும். எண்ணங்கள் கேட்டார் போல தானே. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு ஏதோ ஒரு பாவி கிரகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, நான் நல்லா தான் சிந்திச்சுட்டு இருப்பேன், நல்லா தான் போவேன். ஆனால் சில குரங்கு புத்தி எனக்கும் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு வீணாக சபலம் தட்டும் எதையாவது பார்த்தா. அந்த சபலத்தில் போய் நான் என்ன பண்ணணும், மாட்டிக்க கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த எண்ணத்தை எண்ணமாக பாக்கி இது நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள்னு ஒதுக்கி வச்சுட்டோம்னா நம்ம தப்பிச்சிருவோம். ஆனால் நம்மளை அதில் சிக்க விடும். அதனால் அதில் மாட்டிக்கிட்டே திருப்பி நம்ம நேரம்லாம் கெட்டு போய் கடன் வாங்கக்கூடாதுன்னு இருக்கும். நம்ம கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அதை கொடுத்த உடனே கடனுக்கு நம்ம போவோம். அந்த கடன் மாறி இதில் மாறி கடன் பிரச்சனையில் ஆளாகும். இந்த மாதிரி வீட்டில் வந்தால் வீட்டில் பிரச்சனை, இந்த மாதிரியே போயிட்டு நம்மளை ஆளாக்கிடுது. அதனால் இதிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழினா தியானம் ஒன்று தாங்க வழி. தியானத்தின் மூலமாக இதில் தப்பிக்கலாம். இதை தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆன்மீகம் இது மட்டும் சொல்லிக் கொடுக்கல, பக்தி மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுக்குது. கோயிலுக்கு போ, பூஜைகள் செய், கடவுளோட நாமத்தை சதா சொல்லிக்கிட்டே இரு. ஏன் இது தெரியுமா? நீங்கள் அது போகும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் தூய்மைப்பட ஆரம்பிக்கும். தீய எண்ணங்கள்லாம் அடியில் கலந்துரும், மேலே நல்ல எண்ணங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். இதை தான் பரிகாரங்கள்லாம் செய்யணும் சில சமயங்களில் சொல்கிறாங்க. இப்போ வர அந்த மேட்டருக்கு பரிகாரம் செய்கிறது அதுக்காக தான். ஸோ இந்த நல்ல எண்ணங்கள்லாம் மேலே எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது தீய எண்ணங்கள் கீழே அடிபட்டு போயிடும். அந்த சமயத்தில் உங்களுக்கு கெட்ட நேரம், இதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏற்கனவே செஞ்ச செயலுக்கான விளைவை இங்கே இந்த சமயத்தில் அனுபவிக்கணும்னு இருக்கும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால தீய எண்ணங்களுடைய பாதிப்பு கம்மியாயிடும். நீங்கள் அது கூட போக மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சாட்சித்தன்மை உங்களுக்குள்ளே இருக்கும். மனசாட்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஐயோ அதை செஞ்சால் நமக்கு தப்பாயிடுமே, என்ன பண்ணுறது, அது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்களாவே அதுலேருந்து விலகிடுவீங்க. ஆனால் அந்த துன்பம் பெருசாக வர வேண்டிய துன்பம் சின்னுண்டாக போயிடும். தலைக்கு வந்தது தலைபாகையோடு போயிடும். சின்னதாக அது உங்களை கடந்து போடுறதுனால நீங்கள் எந்த பாதிப்புக்கும் உள்ளாங்க மாட்டீங்க. அதை தான் பெயின் கில்லர், கடவுள் கொடுக்குற பெயின் கில்லர்னு நான் சொல்கிறேன். ஸோ நல்ல எண்ணங்களை வளர்த்து தீய எண்ணங்களை மட்டுப்படுத்த வேண்டும். அதுக்காக தான் இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பக்தி மார்க்கத்தில். அத்வைதத்தில் பார்த்தா டோட்டலாக சித்தர்கள் இதை வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க. உன்னுடைய எண்ணங்களை சாட்சித்தன்மையாக பார், உன்னுடைய எண்ணங்களுக்கு பதில் சொல்லாது. நீ என்று உன் எண்ணங்களோடு கலக்கிறாயோ அன்றே உனக்கு சனி தசை ஆரம்பமாகிறது. தெரியாது சனி தசைலாம் எப்படின்லாம் எனக்கு ஜோசியெல்லாம் தெரியாது, சும்மா சொல்லிக்கிறேன். அது அப்போது உன்னோட கெட்ட நேரம் ஆரம்பிக்குது. சனி பகவான் கெட்டவரா என்னான்னு கேட்டுறாதீங்க, இது கெட்ட நேரத்துக்காக சொல்ல வரேன், அதனால் அதை உதாரணம் சொல்லிட்டேன். ஸோ அப்போ அந்த கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் பொழுது தான் நாம் இந்த எண்ணங்களோட கலக்கிறதுனால இந்த பாதிப்புகள்லாம் உண்டாகுது. அப்போது நம்ம எண்ணங்களை சாட்சித்தன்மையாக பார்க்கணும். ஒரு ரோட்டில் நிற்கும்பொழுது காரு பஸ்ஸு எல்லாம் போகும், அதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துகிட்டு இருக்க மாட்டோம், வெறும் சாட்சித்தன்மையாக பார்ப்போம். அதுபோல் நமக்கு ஏற்படுற எண்ணங்களை வெறும் சாட்சித்தன்மையோடு நம்ம பார்க்க கற்றுக்கிட்டோன்னா எந்த கெட்ட எண்ணம் வந்தாலும் இது கெட்ட எண்ணம், இது நல்ல எண்ணம், இதெல்லாம் சொல்லாமல் வெறுமை கவனிக்க ஆரம்பித்தோன்னா அந்த கிரகங்கள்லாம் பார்க்குமா, என்னடா இது இந்த இடத்துல போகணும் சிக்னலே கிடைக்கலன்னு நம்ம செல்ஃபோனில் சொல்கிற மாதிரி, என்னப்பா நான் தேடி அந்த ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் அந்த ஆளை காணுமே, எங்கே போயிட்டான் அவன் அப்படின்னு குழம்பிடுமா. ஏன்னா உங்கள் எண்ணங்கள் இல்லை, நின்றுடுது உங்கள் எண்ணங்கள். அதை தான் தியானங்களை நிறைய தியானங்களை செய்யுங்க, உங்களை கவனிக்க ஆரம்பிங்கன்னு சித்தர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போகிறாங்க. பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம செய்யும் பொழுது நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும்னு ஒரு பதிகம் பாடியிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? அதை மாதிரி நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பித்த பிறகு
நீங்கள் உண்மையான நீங்கள் ஆக்டிவேட் ஆன உடனே இந்த செயல் விளைவுகளை செயலை நம்ம ஏற்கனவே பண்ணது விளைவுகளாக எண்ணங்களாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் காணாமல் போன உடனே அது குழம்பி போயிடுமா. சரி இங்கே யாரும் இல்லை போல இருக்குன்னு அதோட நிறுத்திக்கும் அதோட வேலையை. அப்போது நீங்கள் எதுலேயுமே மாட்டிக்க மாட்டீங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது. விஸ்வாமித்திர மகரிஷி அவ்வளோ தவம் பண்ணார், ஆனால் அவர் சிக்கிட்டார்ல, அதுவும் அந்த கிரகத்தோட வேலை தான். நீங்கள் ஒரு க்ஷணம் மாறிட்டு உங்களுக்குள்ள இந்த உலக விஷயத்துக்குள்ளே வந்து நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா மாட்டினாண்டாவன்னு நம்மளை சிக்க வச்சிடும். விஸ்வாமித்திர மகரிஷியோட நிலைமை தான் நமக்கு வரும். ஆனால் அவர் திரும்பவும் தப்பிச்சு அதுலேருந்து விடுதலை பெற்று தன்னுடைய நிறைநிலையை அடைஞ்சார். அது வேறு விஷயம். அதுபோல் நாம் எப்பயும் தப்பிப்போன்றது சொல்ல முடியாது. அதனால் நம்ம விழிப்புணர்வோட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதை உணர்வோடுனா நான் என்கிற இந்த மாற்றமடையக்கூடிய உலகத்தில் வைக்காம நான் என்கிறதை என்னுள் நான் வைத்து இந்த மாற்றமடையக்கூடிய எண்ணங்களில் நான் வெறும் சாட்சித்தன்மையாக இருந்தோன்னா நான் தப்பிச்சிடலாம். வீடியோ போர் அடித்தாலும் இதை கேளுங்க. உங்களுடைய நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.